4ஆம் வசனத்தை வாசி. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்க பொல்லாதவர்களா இருக்க நலமானதை எப்படி பேசுவீங்க? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இன்னொரு வாட்டி வாசிக்குமா அது சத்தமா? விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நல்ல காரியத்தை எப்படி பேசுவேன்? இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அருமையா ஒரு வார்த்தை சொல்றாரு. யாருக்கு சொல்றாருன்னா, பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரி இவங்களை பார்த்து சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, அதாவது விஷம் நிறைஞ்சவங்களே. நாகப்பாம்பு விஷம் நினைக்காதீங்க பெருசா. நாகப்பாம்போட விரியன் பாம்புக்கு தான் அதிக விஷம். அதனால தான் விரியன் பாம்பு குட்டிகளே. ஏன்னா ரொம்ப விஷம் நிறைஞ்ச விஷம். சொல்லி பக்கத்துல பார்த்து விஷம். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு விரியன் பாம்பு குட்டிகளே, விஷம் நிறைஞ்சவங்களே அப்படின்னாக்கா ஒரு மாதிரியா இருக்குன்னு தான் அந்த பாம்பியே சொல்றாரு. விரியன் பாம்பு ரொம்ப விஷம், கட்டு விரியன். அதனால தான் கட்டு விரியன் எல்லாம் கச்சா டக்குன்னு ரொம்ப பாதிப்பு ஏற்படும், சேதம் அதிகமாகும். அதனால தான் அந்த விஷம் நிறைஞ்ச ஆளுக்கு தான் சொல்றாரு. என்ன விஷம் நிறைஞ்சவனே, வாசிங்க, அப்படி சொல்லி வாசிங்க, அதை அப்படி சொல்லி வாசிங்க பார்க்கலாம். விஷம் நிறைந்தவர்களே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்ன அழகா அருமையா அந்த வார்த்தைய சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எதனால இந்த வார்த்தையை சொல்றாரு சார்? நல்லா கவனிக்கணும். நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும்படி. விரியன் பாம்பு குட்டிகளே, பொல்லாதவர்களா இருக்கிற நீங்க நல்லதை எப்படிடா பேசுவ? பொல்லாத ஆளா இருக்கிற நீ நல்லதை எப்படி பேசுவ அப்படின்னு எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, பாருங்க, 22ஆம் வசனத்தை வாசம், இல்ல 21ஆம் வசனத்தை வாசம். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. அப்பொழுது பிசாசு பிடித்திருந்த குருடனும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்துல கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையானவனும் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். பாருங்க, இயேசு கிட்ட, இயேசு இதுக்கு மேல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா அற்புதங்கள்லாம் செஞ்சீங்க, உபதேசம் பண்ணிக்கின்னு போதனை பண்ணிக்கிட்டு வர்றாரு. வரும்போது அவர்கிட்ட அங்க இருக்கிற ஒரு ஜனங்க, குருடன் ஒருத்தன், காது கேட்காதுங்க, அது வாய் பேசாதுங்க, வாய் பேசாதுங்க, கண்ணும் தெரியாதுங்க. அப்போ குருடன் ஊமை ரெண்டுமே அவனுக்கு இருக்குது. கண்ணும் தெரியாது, வாயும் பேச முடியாது. இப்படிப்பட்ட ஆளை இயேசு கிட்ட கொண்டு வராங்க. இயேசு அவனுக்கு அற்புதம் செஞ்சு அவனை பார்க்க வச்சிடறாரு, பேச வச்சிடறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது பிசாசு பிடித்திருந்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்திலே கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார். ஜனங்க பார்க்கிற பார்வை எப்படி இது? ஆச்சரியப்படுறாங்க. ஏடா இவ்வளோ நாளா ஒருத்தன் குருடனா இருந்தான், ஊமையா இருந்தான், டக்குன்னு பேசுறான், டக்குன்னு பார்க்கறான், அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இவர் செஞ்சிருக்கிறாருன்னு ஜனங்க இயேசுவை பார்க்கும்போது எப்படி பார்க்கறாங்களாம்? ஆச்சரியமா பார்க்கறாங்க. அற்புதம் நடந்திருக்குதுன்னு ஆச்சரியமா பார்க்கறாங்க. அடுத்தது கீழே பாருங்க, பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இப்ப ரெண்டு பார்வை, அதை தான் சொல்றேன். நல்லா கவனிங்க. ஜனங்க பார்க்கிற பார்வை ஆச்சரியத்தோட பார்க்கிறோம். ஐயோ, ஒருத்தன் ஊமையாகிறவன் பேசிட்டான்டா, கண்ணு இருக்கிறவன் பார்த்துட்டான்டான்னு ஆச்சரியமா பார்க்கறாங்க. அதே பரிசேயர் இருக்கிறாங்க பாரு. பரிசேயர்னா இந்த தேவாலயத்துல ஒரு முக்கியமான பொறுப்புகளிலே இருக்கிறவங்க, பெரிய அங்கி போட்டுக்கின்னு அவங்க பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க. பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரி, வேதபாரகன், இவங்க எல்லாமே பெரிய அந்தஸ்திலையும் பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க. இவங்க எப்படி பார்க்கறாங்க? இயேசுவை சாசு பிடிச்சி வந்தாங்க. ஜனங்க பார்க்குற பார்வை எப்படி? அற்புதம் செஞ்சாரா அப்படின்னு. இவன் பார்க்குற பார்வை பிசாசு பிடிச்சான். இவனை தான் அங்க சொல்றாரு. எங்க சொல்றாரு? 34ல சொல்றாரு. இவனை தான் என்னன்னு சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளை, நீ பொல்லாத ஆளா இருக்கிறதுனால நல்லது எப்படி பேசுவ? புரியுதா உங்களுக்கு? ஜனங்க பார்க்குற பார்வை இயேசு எப்படி பார்க்கறாங்க? ஓ, ஐயோ, தாவீதின் குமாரன் இவர் தான் போல, அற்புதம் பயங்கரமா செய்யறாரா, அதிசயங்கள் செய்யறாரான்னு அப்படி பார்க்கறாங்க. ஆச்சரியப்பட்டு அற்புதத்தை அப்படி ஆச்சரியமா பார்க்கறாங்க. கடவுளா பார்க்கறாங்க. இவனுங்க பார்க்குற பார்வை எப்படி? கடவுளை அவர் பிசாசு பிடிச்சி விடுறா,
பிசாசுனாலதான் பிசாச தடுத்துறாரா அப்படின்னு. அப்ப அததான் அந்த வசனத்தை பார்த்தோம். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும், அசுத்தம் உள்ளவனுக்கும் அவிசுவாசிக்கும் ஒண்ணுமே சுத்தமா இருக்கு. இதுதான் விஷயம். நீ பாக்குற பார்வை எப்படி? ஜனங்க பாக்குற பார்வை தாவீதின் குமாரன்னு பாக்குறாங்க, அற்புதம் செய்கிறவரா பாக்குறாங்க, அதிசயங்கள் செய்கிறவரா பாக்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இவங்க பார்வை அப்படி இருக்குது. இவன் பார்வைனா பிசாசுனால நிறைஞ்சு விடுறா, அதனாலதான் பிசாச தெருத்துறாரு. அதனாலதான் இவன் சொல்ற, நீ பொல்லாத ஆளா இருந்தா நல்லதை பேசவே மாட்டேன். அதனால்தான் விரியன் பாம்பு விஷம் நிறைஞ்சவனன்ற. நீ ஒரு பொல்லாத ஆளா இருக்கிறதுனால தான் நல்ல காரியத்தை எப்படி பேசுவே? நீ பொல்லாததான் இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுவான். அப்ப இருதயம் எதனால நிறைஞ்சிருக்கிறது? பொல்லாததா நிறைஞ்சிருக்குது, விஷம் நிறைஞ்சிக்குது. நீ பாக்குற பார்வையே விஷமா தான் இருக்குது, பேசுற பேச்சு அப்படி இருக்குது, உன் எண்ணங்கள் அப்படி இருக்கு, உன் குணம் அப்படி இருக்கு, உன் நினைவு அப்படி இருக்குது. அப்படி இருதயம் அப்படி நிறைஞ்சதுனால தான் வாய் அப்படி பேசும் அப்படின்றத சொல்ற. இப்ப இருதயத்தின் நிறைவினால தான் நாங்க வாய் பேசும். இருதயம் நிரம்பினா தான் வாய் பேசுது. ஆமா அப்படின்ற மாதிரி. இருதயம் ஒண்ணுமே நிரம்பலன்னா வாய் பேச அங்க நிரம்பி ஓவர் ஃபில் ஆகி தான் வாய் வழியா வருது. அப்போ வாயின் வார்த்தையின்படி ஆகுதுன்னா காரணம் என்னன்னா, நீ ஒரு பொல்லாத ஆளா இருக்கிற, பொல்லாத காரியங்களை சிந்திக்கிற, பொல்லாத காரியத்தை யோசிக்கிற, அதனால்தான் நீ பேசுற பேச்சும் பொல்லாததாகுதுன்ற. அவனை விஷம்னே சொல்லிட்டார் பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை செய்யும் போது ஜனங்க ஆச்சரியத்தோடு பாக்குறாங்க, அற்புதமானவர்னு பாக்குறாங்க, பிரமிப்பா பாக்குறாங்க. என்ன மாதிரி ஆண்டவர் இவரு, இவ்வளவு வருஷமா ஒருத்தன் குருடன் ஆகுறான், ஊமையா இருக்கிறான், பேச முடியாது, எவ்வளவு ட்ரீட்மெண்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்ப ஏற்பட்டுனா அசால்ட்டா குணமாக்கி பேச வச்சுட்டாருக்கா, அவனை பார்க்க வச்சுட்டாருன்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க இயேசுவை. ஆனா பரிசேயர் டீமோ அவரை பார்க்கிற விதமே, ஒரு பிசாசு பிடிச்சுடுறா, பிசாசு பிடிச்சதுனாலதான் பிசாசுனால தடுத்துறாரா, முள்ளால எடுக்கிறது போல பிசாசுனால தடுத்துறாரா. அதுக்கும் அவர் விளக்கம் சொல்றாரு பாருங்க. கீழே அந்த வசனத்தை வாசிங்க. பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலின் பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்காது. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த பட்டணமோ ராஜ்யமோ வீடும் நிலையா இருக்காதுடா, அது பாழா போவோம். வீட்டுக்குள்ளவே பிரிவினை இருந்தா பாழாதான் போவோம் அந்த வீடு. பட்டணத்துக்குள்ள பிரிவினை இருந்தா அந்த பட்டணமும் பாழாதான் போகும். இல்லையா? துபாயில ஒருத்தர் போனாராம் தமிழ்காரு, அங்க வேலை செஞ்சிருந்தாங்க. எல்லாம் வேற மலையாளி இந்திக்காரன் எல்லாம் அந்த வேலைக்கு வந்தாங்க. திடீர்னு ஒருத்தர் ஏசி மெக்கானிக்கு தமிழ்காரர் இன்னொருத்தர் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவரு கேட்டாரா, நீங்க தமிழா? ஆமா. அப்பாடா, நம்ம ஊருக்காரரா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களை கண்டுபிடிச்சி வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமைனா துபாயில அந்த சவுதி அரேபியாலாம் லீவு. ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்ற மாதிரி அங்க வெள்ளிக்கிழமை தான் சர்ச்சுக்கெல்லாம் போவோம். அப்ப எல்லாம் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களை கண்டுபிடிச்சி எல்லாம் நம்ம ஊர்ரா, நம்ம நாட்டுறா, நம்ம நாட்டு மக்களா, தமிழ் என்னண்டா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா, தனக்கு தானே விரோதமா இருந்தா எந்த பட்டணமோ எந்த ராஜ்யமோ பாழாதான் போவான், பாழா போவோம். எந்த வீடுமா இருந்தாலும் சரி. அந்த வசனம் அப்படியே இருக்குது பாருங்க. தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழாய் போகும், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்காது. சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நீ பிசாசுனால தருத்துறேன்னு சொல்றியாடா, அப்போ நானும் ஒரு பிசாசு, அதுவும் ஒரு பிசாசு, ரெண்டு பிசாசையும் நானே தருத்துனேன்னா அப்ப அவன் எப்படி டீம் ஒர்க் பண்ணுவான்? அப்படி ஆகாது இல்லையா? நீ பாக்குற பார்வை என்ன பிசாசா பாக்குற, ஜனங்க என்ன ஆண்டவரா பாக்குற. அப்போ அதுதான் சொல்றேன், சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தம். நீ எப்படி பாக்குற பார்வை அதான். ஆண்டவர் எப்படி பாக்குற? ஐயோ வாதிக்கிறாரா, சோதிக்கிறாரா, கஷ்டம் கொடுக்குறாரா, அப்படியே நீனா அப்படியே தான் இருக்கு. இருதயத்தின் நிறைவு வாய் பேசு. ஐயோ கஷ்டம் கொடுக்குறாரா, ஐயோ துன்பம் கொடுக்குறாரு, ஆண்டவர் நம்மள இப்படியே வாதிக்கிறாருப்பா, இந்த ஆண்டவர் நந்தல் இப்படியே நம்மள சோதிக்கிறாருப்பா அப்படின்னா அப்ப அதுதான் உன் இருதயத்தில் நிரம்பிட்டுக்குது. அப்ப நீ அவரை பார்க்கும் போது எப்படி சோதிக்கிறவரு, வாதிக்கிறவரு, துன்பப்படுத்துறவரு, கஷ்டப்படுத்துறவரு, அப்படியே கங்காசனை கொடுக்குறவரு, அப்படியே தான் நினைப்பாரு. இல்ல
அவர் நல்லவர்னு இந்த இறுதியை நிரம்ப நிரம்ப, அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறவர், என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்துகிறவர், என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவர் அப்படின்னு நீ இதை நிரப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வாய் பேசும், ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதான் இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசும். ஆனா நீ பொல்லாத ஆளா இருக்கிறதுனால நல்லதை பேச மாட்டேன். நல்லது எப்படி பேசுவேன் அப்படின்றார் அந்த வாசனத்தை. அது கீழே பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளை நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனும் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அல்லேலூயா. அதான் விஷயம். உங்க இருதயம் நல்லதா இருந்தா நல்லதை எடுத்து பேசுவேன், சதா காலம் நல்லதே பேசுவேன். இருதயம் பொல்லாததா இருந்தா சதா காலம் பொல்லாததையே பேசுது. உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதான்னு வாங்க. அதான் எல்லாம் சொல்ல, சில பேர் அபசகனமா சொல்லும் போது உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா, எப்போ பாரு இப்படியாவா பேசுனீங்க, நல்ல வார்த்தையே வராதா, ஒரு நம்பிக்கையான வார்த்தை வராதா, ஒரு விசுவாசமான வார்த்தை வராதா, ஒரு நல்லதே பேச மாட்டியா, அகராதிலே இல்லையா உனக்கு? ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம நல்ல